அது மட்டும் கிடைக்காவிட்டால் உலகில் பல வரலாற்று நூல்களை மாற்றி எழுத வேண்டியிருக்கும். ஏராளமான பேர் 800 ஆண்டுகளாக அதை தேடி வருகிறார்கள். ஆனால் கிடைக்கவில்லை. வரலாற்றில் சாகாவரம் பெற்ற மர்மங்களில் ஒன்று என அதை சொல்கிறார்கள். செங்கிஸ்கானின் கல்லறை எங்கே இருக்கிறது என்ற தேடல்தான் அது. வெறுமன வரலாற்றை மாற்றுவதற்கு மட்டும்தான் இந்த தேடலா? இல்லை, செங்கிஸ்கான் தன் வாழ்நாள் முழுக்க நடத்திய போர்களில் கைப்பற்றிய அத்தனை பொக்கிஷங்களும் இந்த கல்லறையில்தான் பாதுகாப்பாக இருப்பதாக சொல்கிறார்கள். அதன் இன்றைய மதிப்பை வைத்து பல தேசங்களை விலைக்கு வாங்கலாம். அதை அடையவே இந்த வேட்டை. செங்கிஸ்கான் 800 ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் முழுக்க அச்சத்தை விதைத்த பெயர். ஆசியாவில் தொடங்கி ஐரோப்பா கண்டம் வரை படையெடுத்து சென்று பல தேசங்களை சூறையாடியவர். ஆசியாவின் மையத்தில் இருக்கும் மங்கோலியாவில் ஒரு நாடோடி இனக்குழுவின் தலைவின் மகனாக பிறந்து மற்ற இனங்களையும் இணைத்து ஒரு வலிமையான படையை உருவாக்கி வெற்றிகளையும் தோல்வியும் சமமாக சந்தித்து வளர்ந்தவர். ஒரு கட்டத்தின் நிகரற்ற பேரரசனாக உருவெடுத்தார். பிரம்மாண்ட மாட்டு வண்டியில் நகரும் கூடாரத்தில் அமர்ந்து செங்கிஸ்கான் நடுநாயகராக வர வெடிமருந்துகளை நிலைக்குலைய செய்து வீழ்த்தும் குதிரை படையினை அவரை சூழ்ந்திருப்பார்கள். செங்கிஸ்கான் படையெடுத்து வருகிறார் என்ற செய்தி பல நாடுகளை வீழ்த்தியது. பல மன்னர்கள் மணிமுடையை துறக்க செய்தது. பல படைகளை ஓட செய்தது. அவர் உருவாக்கிய மங்கோலிய பேரரசு இந்த பூமியின் பெரும் நிலப்பரப்பை வேறு எந்த இனமும் ஆண்டது இல்லை. அவரது போர் முறையில் போலவே மரணமும் மர்மங்களின் கலவை. அவர் எப்படி இருந்தார் என்பதிலிருந்து மர்மம் தொடங்கிறது. 1227ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி செங்கிஸ்கான் இறந்தார். அப்போது அவருக்கு வயது 65 என்று சிலர் சொல்கிறார்கள். முதுமையின் தள்ளாட்டத்தில் 72 வயதில் இறந்தார் என்றும் சொல்கிறார்கள். எந்த வயதில் இறந்தார் என்பது போலவே அவர் எப்படி இறந்தார் என்பது மர்மம். சீனாவின் மேற்கு ஜியோ பேரரசோடு போர் புரிந்து வெற்றி பெற்ற போது போரில் ஏற்பட்ட காயத்தால் இன்சுவான் என்ற இடத்தில் தன் குதிரையில் இருந்து விழுந்து இறந்தார் என்கிறார்கள். மங்கோலியர்களின் இரகசிய வரலாறு என்னும் பழமையான நூல் வேட்டைக்கு சென்றபோது ஏற்பட்ட காயத்தால் செங்கிஸ்கான் இறந்தார் என்கிறது. வரலாற்றில் புகழ்பெற்ற வேனிஸ் யாத்திரையான மார்கோ போலோ கடைசி போரின் போது செங்கிஸ்கான் உடலில் துளைத்த அம்பு ஒன்றினால் ஏற்பட்ட காயம் ஆறவே இல்லை. அதில் நோய் தொற்று ஏற்பட்டு அவர் இறந்தார் என எழுதியிருக்கிறார். கடைசி போரில் மேற்கு ஜியோ நாட்டின் இளவரசியை செங்கிஸ்கான் அபகரித்து வந்தார். ஒரு அந்தரங்கமான தருணத்தில் அவர் குருவாலா செங்கிஸ்கானை குத்தி கொன்றாள் என 17ஆம் நூற்றாண்டு வரலாற்று குறிப்பு ஒன்று சொல்கிறது. மின்னல் தாக்கி இறந்ததாகவும் சொல்கிறார்கள். உயிரோடு இருந்தபோது பல அரசர்களின் சிம்ம சொப்பனமாக இருந்த செங்கிஸ்கான் இறந்த பிறகு தன் கல்லறை யார் கண்ணிலும் படக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார். இதற்காக தன் மகன்களிடமும் நெருக்கமான தளபதியிடம் சத்தியம் வாங்கியிருந்தார். என் கல்லறையில் 6 பூனைகள் உயிரோடு புதையுங்கள். அவற்றின் குரணுகள் மரணத்துக்கு பிறகான பயணத்தில் என்னை வழி நடத்தும் என்று கேட்டிருந்தார். பூனைகளை மட்டுமல்ல, செங்கிஸ்கான் வென்ற பொக்கிஷங்கள் பலவற்றையும் கல்லறையில் புதைக்க முடிவெடுத்தார்கள். அதோடு அந்த கல்லறையை படு ரகசியமாக வைத்திருந்தாகவும் முடிவெடுத்தார்கள். ஒரு படு பயங்கர பயணம் தொடங்கியது. செங்கிஸ்கானின் சடலத்தை ஒரு வண்டியில் ஏற்றிக்கொண்டு 1000 வீரர்களும் ஏராளமான அடிமைகளும் கிளம்பினார்கள். பேரரசின் சடலத்தை புதைப்பதற்காக எடுத்து செல்கிறார்கள் என்று ஆர்வத்துடன் வேடிக்கை பார்க்க வந்தவருக்கு தங்கள் விதி என்ன ஆகும் என்பது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த வழியாக தான் செங்கிஸ்கானின் சடலத்தை எடுத்து போனார்கள் என்று சொல்வதற்கூட ஆள் இருக்கக்கூடாது என முடிவெடுத்து இருந்ததால் அவர்கள் அத்தனை பேரும் கொல்லப்பட்டனர். தற்செயலாக அந்த பாதையில் எதிர்பட்டவரின் கதையும் இதுதான்.
மங்கோலியாவில் மக்கள் நெருக்கம் மிகவும் குறைவு. ஓர் ஊரை தாண்டினால் அடுத்த கிராமம் மிக நீண்ட பயணத்துக்கு பிறகே வரும். அதனால் சில 100 பேரை மட்டுமே கொன்றுவிட்டு செங்கிஸ்கானின் சடலம் பயணம் தனது இலக்கை அடைந்தது. கல்லறைக்கான பள்ளத்தை அடிமைகள் தோண்டி முடித்தனர். பேரரசரின் அடக்கம் முடிந்தது. அத்தனை அடிமைகளும் கொல்லப்பட்டனர். பூமிக்கு அடியில் அமைக்கப்பட்ட அந்த கல்லறையை ரகசியமாக்கி விட்டு அதன் பின்னர் 1000 வீரர்களும் தற்கொலை செய்து கொண்டு இறந்தனர் என மங்கோலிய வரலாறு கூறுகிறது. புதிதாக மண்ணை தோண்டிய தடயம் தெரியக்கூடாது என்பதற்காக அந்த இடத்தில் 1000 குதிரைகளை ஓடவிட்டு எல்லா இடங்களையும் ஒரே மாதிரியாக சமப்படுத்தி குழப்பியதாக ஒரு தகவல். இன்னொரு தகவல் இன்னும் பயங்கரமானது. ஓடிக்கொண்டிருந்த ஒரு நதியை சில மணி நேரங்கள் வேறு திசையில் திருப்பிவிட்டு அந்த நதியின் பழைய பாதையில் கல்லறையை அமைத்து முடித்து நதியை பழையபடி தன் பாதையில் ஓடவிட்டார் என்பதே அந்த தகவல். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் மங்கோலியாவின் ஜியாங் மன்னர்களுக்கு அமைக்கப்பட்ட கல்லறைகள் வினோதமானவை. தரைக்கு அடியில் 20 மீட்டர் ஆயத்தில் ஒரு குட்டி அரண்மனை போல இதை அமைப்பார்கள். நடுநாயமாக மன்னரின் உடல் வைக்கப்படும். அவர் அணிந்திருந்த நகைகள், பயன்படுத்திய பொருட்கள், பயணித்த தேர் என சகலமும் அந்த கல்லறையில் வைக்கப்படும். அதன் பிறகு அதை மூடிவிடுவார்கள். பிறகு அந்த கல்லறையை அமைத்த இடத்தில் தரைக்கு மேலே சதுரக கற்களை வரிசையாக நட்டு வைப்பார்கள். இது அடையாளத்துக்காக. செங்கிஸ்கான் கல்லறை இந்த நடைமுறைகளை எல்லாம் செய்துவிட்டு தரைக்கு வெளியே சதுர கற்கள் மட்டும் வைக்கவில்லை. அதனால்தான் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஜியாங் மன்னரின் கல்லறைகள் எல்லாம் கிடைத்தன. ஆனால் செங்கிஸ்கானின் கல்லறை மட்டும் இன்னும் கிடைக்கவில்லை. அமெரிக்க தங்க வியாபாரியான மௌரி கிராப்விட்ஸ் 40 ஆண்டுகளாக செங்கிஸ்கானின் கல்லறையை தேடும் முயற்சியில் இருந்தவர். ஒவ்வொரு நாட்டையும் வென்ற பிறகு அங்கிருந்து பெரிய மாட்டு வண்டியில் தங்கமும் விலை உயர்ந்த கல் நகைகளுமாக சூறையாடி வருவது செங்கிஸ்கானின் வழக்கம். அவர் வைத்திருந்த உடைவாளின் கைப்பிடி கூட தங்கத்தால் ஆனது. இப்படி ஏராளமான ஆயுதங்கள் செங்கிஸ்கானின் அரண்மனையில் இருந்த. பல நாடுகளிலிருந்து வண்டியாக கொண்டு வந்த எந்த பொக்கிஷமும் இப்போது மங்கோலியாவில் இல்லை. இங்கிருந்து வெளியில் போகவும் இல்லை. அப்படியான அவை எங்கே? அந்த கல்லறையில்தான் அவை புதைக்கப்பட்டன என்கிறார்கள் கிராப்விட்ஸ். இந்த பொக்கிஷங்களுக்காக புதையல் வேட்டைக்காரர்கள் ஒரு புறம் தேட, தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இன்னொரு புறம் தேடினர். நீண்ட மணல் பரப்புகளும் நிறைய மலைகளுமாக இருக்கும் மங்கோலியாவில் இந்த கல்லறை தேடுவது என்பது கிட்டத்தட்ட வைக்கோல் போரில் குண்டூசியை தேடுவது போன்றது. செங்கிஸ்கானின் கல்லறை டெண்டி மலைப்பகுதியில் இருப்பதாக மங்கோலியாவில் உலவும் செவி வழி செய்திகள் சொல்கின்றன. இளம் வயதில் போரில் தோற்று தலைமறைவாக இருந்தபோது செங்கிஸ்கான் இங்குதான் இருந்திருக்கிறார், என் இறுதி காலத்தில் இங்குதான் வருவேன் என்று சொல்லியிருந்தார். அதனால் இங்கு ஒரு கும்பல் தேடி வருகிறது. செங்கிஸ்கான் பிறந்த இடம் புர்கா காருடுலூன் மலைப்பகுதி. இங்கு ஓனோ நதி ஓடுகிறது. இங்கு ஒரு இடத்திற்கு இக்கோரிக் என்று பெயர். மங்கோலிய மொழி வார்த்தையான இதற்கு பேசக்கூடாத பெரிய இடம் என்று அர்த்தம். இங்குதான் நதிக்கு அடையில் கல்லறை உள்ளது. இதை பற்றி யாரும் பேசக்கூடாது என்பதால் தான் இந்த இடத்துக்கு இந்த பெயர் வந்தது என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் ரகசியமான இடத்துக்கு யாராவது இப்படி பெயர் வைப்பார்களா என கிண்டல் செய்பவர்கள் உண்டு. ஜப்பானிய தொல்பொருள் நிருபர்களும் மங்கோலிய தொல்பொருள் துறையும் இணைந்து இங்கு அகழ்வாராய்ச்சி நடத்தி கடந்த 2004ஆம் ஆண்டு செங்கிஸ்கானின் அரண்மனையை கண்டறிந்தார்கள். அரண்மனை இங்கே இருக்கிறது என்றால் பக்கத்தில்தான் கல்லறை இருக்கும் என்று தேடினார்கள். ஆனால் மங்கோலியாவில் நிகழ்ந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இந்த முயற்சி நிறுத்தப்பட்டது. இங்கு ரகசிய தேடலில் ஒரு பெரிய கும்பலை இறங்கியுள்ளது. அமெரிக்கரான மௌரி கிராப்விட்ஸ் தேடியது ஒக்கோலோசியன் கெரம் என்ற இடத்தில். ஆனால் அவருக்கு வினோதமான அனுபவங்கள் ஏற்பட்டன. தேடுதல் குழுவில் இருந்தவர்கள் சில திடீரென பாம்பு கடித்து செத்து போனார்கள். மலைப்பாதைகள் சில வாகனங்கள் தானாகவே கீழே விழுந்து விபத்துக்கு உள்ளாயின. மங்கோலிய எதிர்க்கட்சிகள் இந்த குழுவின் தேடலுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததால் இவர்களை வெளியேற சொல்லிவிட்டது அரசு. செங்கிஸ்கானின் கல்லறையை
2 மைல் நீளமுள்ள ஒரு சுவர் பாதுகாக்கிற இந்த சுவர் கற்களால் கட்டப்படவில்லை. முழுக்க பாம்புகள் பிணைந்திருக்கும் சுவர் இது. நெருங்கும் யாரையும் இந்த பாம்புகள் உயிரோடு விட்டு வைக்காது என அப்போது ஒரு பயங்கர கதை பரவியது. இப்போது அமெரிக்காவின் கலிபோர்னியாவை சேர்ந்த ஆராய்ச்சியாளர் ஆல்பர்ட் லின் யூ மின் என்ப செயற்கைக்கோள் படங்கள், தரையை துளைத்து பார்க்கும் ரேடார் பதிவுகள் ஆகியவற்றின் மூலம் இந்த கல்லறையை தேடும் முயற்சியில் இறங்கியுள்ளார். மங்கோலியர்கள் மரணம் குறித்து பேசுவது பாவச் செயலாக கருதாக, இறந்தவர்கள் புதைத்த இடத்தை தொந்தரவு செய்யக்கூடாது என்பது அவர்களின் நம்பிக்கை. அதிலும் செங்கிஸ்கான் குறித்து அவர்களுக்கு பெருமிதம் உள்ளது. தங்கள் இனத்தின் வீரத்தை உலகத்துக்கு உணர்த்திய தலைவராக அவரை பார்க்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் செங்கிஸ்கானின் ஓவியத்தை வைத்து வழிபடுகிறார்கள். சாக்லேட் முதல் ரூபாய் நோட்டு வரை எல்லாவற்றிலும் செங்கிஸ்கானின் உருவம் இருக்கும். மங்கோலிய மக்கள் எல்லோருமே தங்களை செங்கிஸ்கான் குழந்தைகளாக நினைக்கிறார்கள். செங்கிஸ்கானின் கல்லறையை யாராவது கண்டுபிடித்து திறந்துவிட்டால் அதுவே இந்த உலகத்தின் கடைசி நாள் என நம்புகிறார்கள். கடந்த 1941ஆம் ஆண்டு மங்கோலிய அரசர் டாமர்லேன் என்பவரின் கல்லறையை சோவியத் ரஷ்யாவின் தொல்பொருள் ஆய்வாளர்கள் திறந்த போது 2ஆம் உலகப் போர் மூண்டது. நாசி படைகள் தாக்குதல் ரஷ்யா பெரும் சேதத்தை சந்தித்தது. அதை தான் முன்னுதாரணமாக சொல்கிறார்கள். மிருகத்தனமான தாக்குதல் நடத்தி பல்லாயிரம் பேரை கொன்று குவித்த மன்னனாக வரலாறு அவரை அடையாளப்படுத்துகிறது. எனினும் இந்த வரலாற்றை வேறு விதமாக சொல்பவர்கள் உண்டு. அலெக்சாண்டரையும் சீசரையும் நெப்போலியனும் மாவீரர்களால் மேற்கத்திய உலகம் சித்தரிக்கிறது. அவர்களும் போர்களை கொள்ளத்தான் செய்தார்கள். அவர்களை விட அதிக நிலப்பரப்பை ஆட்சி செய்தவர் செங்கிஸ்கான். ஆசியாவையும் ஐரோப்பியம் இணைத்து முதலில் இந்த உலகை ஒருங்கிணைத்தவர் அவர். 2 கண்டங்களுக்கும் வணிகமும் பண்பாட்டு பரிமாற்றம் அதனால்தான் நிகழ்ந்தது. மத சுதந்திரம் மக்களுக்கு கிடைத்தது. நிலப்பிரபுகளுக்கு அதிகாரத்தை ஒழித்தார். சீனாவிலிருந்து காகிதம் ஐரோப்பாவுக்கு போனது அவரால் தான். காகித கரன்சி, தபால் முறை எல்லாம் அறிமுகம் செய்த அவர் உலகை ஆக்கிரமித்தவர் அல்ல, நாகரிகப்படுத்தியவர் என்கிறார்கள் மங்கோலியர். அதனால்தான் உலகமே செங்கிஸ்கானின் கல்லறையை தேடினாலும் அதை தொந்தரவு செய்யாமல் பாதுகாக்க வேண்டும் என மங்கோலிய மக்கள் நினைக்கிறார்கள். மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.